நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நேற்று அரியர் தேர்வு வினாத்தாள் மாறிய விவகாரத்தில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திரவியசம்பத். வணக்கம். விவரங்கள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் 108 கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பிகாம் படிக்கக்கூடிய அந்த ஒரு அரியர் மாணவர்களுக்கான தேர்வானது நேற்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில கல்லூரி தேர்வு நடத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வினாத்தாள்களை வழங்கியுள்ளனர். இந்த வினாத்தாள்களை பார்க்கின்ற பொழுது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்விற்கு பதிலாக அந்த வினாத்தாள் வழங்காமல் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வினாத்தாள்கள் அதாவது மாறி வந்திருக்கிறது. இதை பார்த்த அந்த அரியர் எழுத வந்திருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து தேர்வு கட்டுப்பாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்தந்த கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இது குறித்து பல்கலைக்கழகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தேர்வு கட்டுப்பாட்டாளர் பாலசுப்ரமணியனுக்கு தகவல் கிடைத்த நிலையில உடனடியாக அந்த வழங்கப்படக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வானது அந்த வினாத்தாளை உடனடியாக அச்சிடப்பட்டு அந்த எல்லா கல்லூரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது 1 மணி நேரம் தாமதமாக தேர்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதை ஈடுகொள்ளும் வகையிலே முடிகின்ற 1 மணி நேரம் கூடுதலாக அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தேர்வு வினாத்தாள் மாறிய விவகாரம் எப்படி வந்தது என்று விசாரணை நடத்துகின்ற பொழுது இந்த தேர்வு வினாத்தாளை யாராவது கசிய வைத்தார்களா அல்லது அது தொடர்பாக வேற ஏதும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்துகின்ற பொழுது அச்சிடப்பட்ட அந்த கோடு நம்பரானது வெவ்வேறு விதமாக இருந்திருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேர்வு கட்டுப்பாட்டாளர் பாலசுப்ரமணியன் தலைமையிலே இந்த உண்மையை கண்டறிவதற்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் விசாரணை முடிந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.